வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு நடுவுநிலைமை அதிகாரம் குறள் எண் 6. கெடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவொரீஇ அல்ல செயின். இப்போ குறளுடைய பொருளை பார்க்கும்போது தன்னெஞ்சம் நடுவொரீஇ அல்ல செயின் கெடுவல் யான் என்பது அறிக. அதாவது மனசு அறிஞ்சு தப்பு செய்யக்கூடாது. அப்போது நம்ம தப்பு பண்ண போகும்பொழுது கட்டாயம் நம்மளுடைய மனசாட்சி நமக்கு சொல்லிடும், நீ இந்த தப்பான செயலை செய்ய போகிற, உனக்கு பழி வர்றது உறுதி அப்படின்னு வேறு யாருமே சொல்ல வேண்டாம், நம்ம கூடவே இருக்கக்கூடிய மனசாட்சி சொல்லும். அப்போ மனசாட்சிக்கு விரோதமாக புறம்பாக நாம் தீய செயல்களை செய்தல் கூடாது. தன் நெஞ்சம் நடுவொரீஇ அல்ல செய்யின், நடுவு நிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்கின்ற பொழுது, அதாவது மனசால நடுவு நிலைமையில் இல்லாமல் தப்பு பண்ண நினைக்கின்ற பொழுது கெடுவல் யான் என்பது அறிக. யான் அப்படின்னா நான் கெட போகிறேன் அப்படிங்கிறத ஒருவன் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். நம்ம நடுவு நிலைமையில் இல்லாமல் நேர்மையாக இல்லாமல் தவறு செய்ய நினைக்கின்ற பொழுது நம்மளுடைய மனசாட்சி நம்மளை சொல்லும். என்ன சொல்லும் அப்படின்னா, நீ செய்யக்கூடிய இந்த செயல் தவறானது, உன்னுடைய மனம் போன போக்கெல்லாம் நீ போக வேண்டாம் அப்படின்னு நம்ம மனசாட்சி சொல்லும். மனம் போன போக்கெல்லாம் போனோம் அப்படின்னா பழி பாவம் கட்டாயம் சேரும். அப்போ நீ கெட போகிறது உறுதி. அப்போ இது வரைக்கும் நம்ம எவ்வளோதான் நல்லவங்களாக இருந்திருந்தா கூட நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு நடுவு நிலைமை தவறிய செயலால், அதாவது தீய செயலால் நான் கெட போகிறேன் அப்படிங்கிறத ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார் வள்ளுவர். அப்போ இந்த குறள் மூலம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனசாட்சி நமக்கு எதையுமே காட்டி கொடுத்துரும். அப்போ பழி பாவங்களுக்கு அஞ்சி நடத்தல் வேண்டும். தீய செயல்களை செய்தால் பழி சேரும் அப்படிங்கிறது மனசாட்சி நமக்கு எடுத்து கூறுற பொழுது ஒரு மனிதன் நடுவு நிலைமை தவறிய செயல்களை செய்வதற்கு அஞ்சுதல் வேண்டும். அப்போது தன்னுடைய மனசு நடுநிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்கின்ற பொழுது நான் கெட்டு போக போகிறேன் அப்படிங்கிறத ஒருவன் அவனே அறிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். குறளின் பொருள், தன் நெஞ்சம் நடுவு நிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெட போகின்றேன் என்று ஒருவன் அறிய வேண்டும். மீண்டும் குறள், கெடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவொரீஇ அல்ல செயின். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.